ஆரோக்கியம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும். நம்மள பல பேருக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தமா நிறைய क्वेश्चंस இருக்குங்க. யார்கிட்ட கேக்குறது, யார்கிட்ட அட்வைஸ் வாங்குறதுன்னு தெரியாம நம்மள போட்டே நம்ம குழப்பிக்கிட்டு இருப்போம். அதுக்காக தான் வேர்ல்ட் ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட் டாக்டர் நாகராஜன் அவர்கள் நமக்காக வந்திருக்காங்க. நமக்கான சந்தேகங்களை கிளியரா சொல்ல வந்திருக்காரு. அண்ட் என் கூடவே நிறைய क्वेश्चंस கேட்க கல்யாணி மேமும் ரெடியா இருக்காங்க. சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில்ஸ் வந்துருச்சு மார்க்கெட்டில். எந்த ஆயிலை எதுக்கு சாப்பிட்றதுனே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா வெறும் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்கள் தான் இருந்துச்சு. அது ரீஃபைன் பண்ணாமல் தான் மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? நம்ம எதனால் டாக்டர் ரீஃபைன் பண்ணுறோம் ஆயிலை? ரொம்ப எக்ஸலண்ட் அண்ட் காமன் கொஸ்டின். எல்லாருக்கும் எதுக்குடா நம்ம இப்படி சாப்பிட்றோம்? அந்த காலத்தில் தேங்காய் எண்ணெய் இருந்தது, கடலை எண்ணெய் இருந்தது, அப்புறம் நல்லெண்ணெய் இருந்தது, இவ்வளோ தானே இருந்தது, எண்ணெய் இருந்தது. இப்போ பார்த்தா பிராண்ட் ஆயிலுங்கிறாங்க, ரிஃபைண்ட் ஆயிலுங்கிறாங்க, அதுங்கிறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் எல்லார் மனசுலையும் வரக்கு தான் வருது. எண்ணெயை போட்டு எல்லாருமே ரொம்ப கேட்பாங்க, சார் எதுக்கு இப்படி? சார் ஆல் பிகாஸ் ஆஃப் யூர் டேஸ்ட் ஒன்லி. நீங்கள் டேஸ்டியாக சாப்பிட்ற விரும்புகிறீங்க. அதே சமயம் ஒரு எப்போவுமே ஒரு போர் அடிக்கிற குணங்கள் மனசில் இருக்கு இல்லையா? எப்போ பார்த்தாலும் அதே நம்ம புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரப்போ அதை புதுசாக பண்ணுறப்போ புதுசாக சில ஆயில்களை சாப்பிட்டு பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணங்கள் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நான் ஹெல்த்துங்கிற விஷயம் இல்லாமல் நான் இன்னொன்று சொல்கிறேங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டுன்னு ஒன்று விஷயம் இருக்குது. அந்த டேஸ்ட்டுங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு இட்லி இருக்குது, அந்த இட்லிக்கு மிளகா அப்படி போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டேஸ்ட் ஒருத்தர் நினைக்கிறாரு. அப்போ அவர் அந்த மாதிரி ஒரு வாசனையை எதிர்பார்க்குறாரு, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் எதிர்பார்க்குறாரு. அந்த டேஸ்ட் நல்லதாக கெடுதலாங்கிற பிரச்சனையே கிடையாது இப்போ அவருக்கு. ஸோ டேஸ்ட்டுங்கிறது கான்செப்ட் வேறு, ஹெல்த்துங்கிற கான்செப்ட் வேறு. அதை ஃபண்டமெண்டலாக நீங்கள் நினச்சிக்கணும். அதை ஹெல்த்தினஸ்ங்கிறது ஒரு விஷயம், டேஸ்ட்டுங்கிறது விஷயம். டேஸ்டியாக இருக்கிறதெல்லாம் ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வரப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கான்செப்ட் படி பார்த்தாக்க அந்த காலத்தில் இவ்வளோ 3 எண்ணெய் தான் இருந்தது, இப்போ ஏகப்பட்ட எண்ணெய் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ டேஸ்ட்டு தான் காரணம். ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸும் டேஸ்ட்டுக்காக ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆயிலை கொண்டுறாங்க. நாளாக விஞ்ஞானம் வளர வளர ஒவ்வொரு விதமான தவிட்டில் ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ பிரான் ஆயில் இருக்குது, ரைஸ் பிரான் ஆயில் இருக்குது. அதே மாதிரி ரிஃபைன் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கடலை எண்ணெயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடலை எண்ணெயை சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. அப்போ அவங்க தே வாண்ட் டு யூஸ் அன் ஆயில். அப்போது டேஸ்ட் இல்லாத, கலர் இல்லாத எண்ணெய் எனக்கு வேணும்னாக்கா அதை ரிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஃபைன் பண்ணி கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ் ஒரு ஆயில் ஒருத்தர் விரும்புகிறாரு. இப்போ ஒருத்தர் வடை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாரு வச்சுக்க, அந்த வடை பொரித்து அந்த வடையினோட தனித்தன்மை தான் வரணும்னு நினைக்கிறப்போ தி யூஸ் ரிஃபைன் ஆயில். ஸோ ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது டேஸ்ட்டுக்காகத்தான். அதே சமயம் அதில் சில ஹெல்த்தினஸும் இருக்குது. அதை நான் பிற்பாடு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஏன் ரிஃபைன்ட் ஆயில் இந்த காலத்தில் ஹெல்த்தி, முன்னாடி ரிஃபைன் பண்ணாமல் ஏன் யூஸ் பண்ணாங்க? பிகாஸ் ரிஃபைனிங் ப்ராசஸே ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த காலத்தில். இந்தியன் ஆரிஜினில் பிகாஸ் ஒரிஜினலாக ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா ஆலிவ் ஆயில் அன்ரிஃபைன்ட் ஆயிலை சாப்பிட சொல்லுவாங்க. அப்புறம் ஆலிவ் ஆயில் ரிஃபைன்ட் ஆயில் வந்துருச்சு. ஸோ அந்த ரிஃபைன்ட் டெக்னாலஜி இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கனால நிறைய ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இதுக்கு என்ன வித்தியாசம்? அந்த ரிஃபைன்ட் ஆயிலுக்கும் அன்ரிஃபைன்ட் ஆயிலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு காலத்தில் விவசாயம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு தொழு உரம் போட்டாங்க, இயற்கை உரங்கள் போட்டாங்க, ரசாயன உரங்கள் கிடையாது, ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் கிடையாது. அப்போ இயற்கையாக விளைஞ்சது, இயற்கையாக கிடச்சது, இயற்கையாக அதை அதனோட விதைகள், எள்ளு விதைனா இப்போ நல்லெண்ணெய்னா எள்ளு விதை, கடலை எண்ணெய், அது மாதிரி அந்த சூரியகாந்தி எண்ணெய்னா சூரியகாந்தி விதைகள் அப்படி கிடச்சிது. ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பர்டிகுலர் ஆயில் வந்துருக்குங்கிறாங்க. அப்போ நம்ம அதை ரிஃபைன் பண்ணுற ப்ராசஸில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வருது, அந்த ரிஃபைன் பண்ணுறப்போ இந்த டாக்ஸிக் மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய இந்த விஷச்சத்துக்கள், லைட் இந்த ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்டுன்னு நம்ம ஒரு செடி வளர்கிறதுக்காக போடுற மருந்துகள், அதில் ரசாயனங்கள், இதெல்லாம் ரிஃபைனிங் ப்ராசஸில் வெளியே வந்துடும். ஸோ பியூர் ஆயில் ஸ்ட்ரக்சர் மாத்திரம் வெளியே வரும். இப்போ ஆயில் ஃபேட்டு, ஆயிலில் உள்ள ஃபேட்டி ஆசிட்ஸ் அது மாத்திரம் வரும். அதனோட டாக்ஸிக் மெட்டீரியல், அதாவது விஷச்சத்துக்கள் பூராமே எடுக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் அந்த அன்ரிஃபைன்ட் ஆயிலில் அந்த விஷச்சத்துக்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது, ரசாயன உரத்தினோட கெமிக்கல்ஸ் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரு காலத்தில் அது பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஆஃப் லேட் டெவலப்மெண்ட் விவசாயங்கள்லாம் ரொம்ப ஒரு மருந்து அடித்து அதை பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடித்து அதை வளர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால இப்போ மெடிக்கலி பார்த்தாக்கா ரிஃபைன்ட் ஆயில் கொஞ்சம் பெட்டர். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிஃபைன்ட் ஆயில் தான் பெட்டர். ஸோ டேஸ்ட்டாக
ஹெல்த்தியாக அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறப்போ வந்து அன்ரிஃபைன்ட் ஆயிலோட டேஸ்ட் வந்து ரிஃபைன்ட் ஆயிலில் வராது. ஆனால் அன்ரிஃபைன்ட் ஆயிலில் இருக்கிற ஒரு அன்சேஃப்டினஸ் ரிஃபைன்ட் ஆயிலில் சேஃப்டியாக கொடுக்குறாங்க. டாக்டர், என்னோட டாட்டர் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளுக்கு என்னென்னா விதவிதமான ஃபுட் டேஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஃபார் எக்ஸாம்பிள் பீஸா போனால் அதில் வந்து ஹெவி கைண்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால் உள்ள சீஸ் தான் விரும்புகிறா. அது வந்து 3 வகை சீஸ் லைக் மோசிலா சிடார்லாம் இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. இதை மெயினாக வந்து பிளெண்டிங் முறைன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம நல்லதா எப்படி பிளெண்ட் பண்ணி பல வகையான ஆயில் அண்ட் சீஸ்லாம் சாப்பிடுறது? ஆக்சுவலாக சீஸில் பிளெண்டிங் பண்ணுறது இன்ஃபேக்ட் பிஸா சாப்பிட்றதையே நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் குழந்தைகளோட டேஸ்ட்டுக்கு வந்து அதே ஃபுல்லாக சாப்பிட்டா எகெயின் கான்செப்ட் ஆஃப் பேலன்ஸ் டயட்டுங்கிறது போயிடுது. குழந்தைகளுக்கு ஒரு பீஸ் பிஸா கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிடாதுகள் வயிறு வந்து ரொம்பிடும், அதுக்கப்புறம் சாப்பிட விருப்பம் இருக்காது. ஸோ அந்த ஒரு பீஸ் ஆஃப் பிஸாவில் வந்து பேலன்ஸ் டயட் கிடைக்குங்கிறது நம்பிக்கை இல்லை, எனக்கு விஞ்ஞான முறைப்படி நம்பிக்கை இல்லை. அதே சமயம் ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் எக்கு, கொஞ்சம் ஃபிஷ்ஷு, கொஞ்சம் பால், கொஞ்சம் ரைஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாக்க வந்து இது இருக்கமே பேலன்ஸ் டயட். ஸோ தாய்மார்களான நீங்கள் தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி டேஸ்ட் மாத்திரம் முக்கியம் இல்லைம்மா, நீ இப்படியெல்லாம் சாப்பிடணும், கொஞ்சம் பிஸா சாப்பிட்டுக்கோ, அது தப்பு இல்லை, கொஞ்சம் எனி ஷார்ட் ஃபுட்ஸ் எதுனாலும் கொஞ்சமாக சாப்பிட்டுக்க, அதே சமயம் நீ எல்லாமே பேலன்ஸாக சாப்பிடணும். அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து ஹெல்த்தை இன்டியூஸ் பண்ணுறோம். ரிகார்டிங் பிளெண்டிங் வந்து கேட்டிங்கன்னா இந்த சீஸ் பிளெண்டிங்கை பற்றி டஸ் நாட் கொஸ்டின். அது வந்து எல்லாமே ஒரு டேஸ்ட்டுக்காக தான் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க அவங்க. ஆயில் பிளெண்டிங்கில் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது பிளெண்டிங் வந்து நியூ இயர் கான்செப்டில் வந்து ரொம்ப நல்லா ஒரு செயல்பாடுகளாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிளெண்டிங் நார்மலாக ரீஃபைண்ட் ஆயிலில் தான் பண்ணுறாங்க, அன்ரீஃபைண்ட் ஆயிலில் பண்ணுறதில்ல. அந்த பிளெண்டிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க, இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பெருசாக முதலேருந்து நான் போகணும், பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம விவரமாக பின்னாடி எபிசோடில் பேசலாம். ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒரு ஸ்மோக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, பாயிலிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஃப்ரையிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இது இம்பார்ட்டன்ட், அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு இதில் பேசலாம். பட் சில ஆயிலில் வந்து அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சில ஆயிலில் ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப நியராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவ் ஆயில் எடுத்திங்கன்னா அது ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப பக்கம், அதாவது ஒரு ஃப்ரையிங் பாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் தான் வருது. ஒரு பொருளை போட்டால் ஃப்ரை பண்ணணும், அந்த ஹீட் அதில் டெவலப் ஆகணும். அப்படி டெவலப் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மோக்கிங் பாயிண்ட்டும் ஃப்ரையிங் பாயிண்ட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்மோக் வந்த ஆயிலில் இட்ஸ் டேஞ்சரஸ். ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப கூட இருக்கணும், ஃப்ரையிங் பாயிண்ட் கொஞ்சம் கீழே இருக்கணும். அந்த மாதிரி ஆயில் தான் பெஸ்ட்டு. ஸோ சில ஆயிலில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவ் ஆயில் எடுத்திங்கனாக்கா அதனோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப லோ, ஃப்ரையிங் பாயிண்ட்டும் ரொம்ப நியர்பையாக இருக்குது. ஸோ ஒரு ஆலிவ் ஆயிலை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லத்தரசிகளுக்கு. ஒர்க்கிங் காம்பனண்ட்டில் சொல்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கணும், டக்கு ஃப்ரை பண்ணோன்னா அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும், ஸ்மோக் வராத லெவலுக்கு பர்னர் ஆஃப் பண்ணணும். அப்படி பார்த்தா ரொம்ப குக்கிங் ஸ்ட்ரகிள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதை பார்த்து மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணாங்க, சரி நம்ம வந்து சில ஆயிலை பிளெண்ட் பண்ணுவோம். இந்த பிளெண்ட் பண்ணுறப்ப வந்து சத்துக்களும் கூட ஆறுது, அதனோட இருக்கக்கூடிய ஒரைசினால்ங்கிற சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஹெல்த்தும் கூடுது. சேம் டைம் அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் இருக்கிறதும் கூடுது. ஸோ ஆலிவ் ஆயிலோட இன்னொரு ஆயிலை பிளெண்ட் பண்ணாக்க அது வந்து குக்கிங் ஸ்ட்ரக்சருக்கு பக்காவாக வருது, ஹெல்த்தும் மெயின்டைன் ஆகுது, குக்கிங் ஸ்ட்ரக்சருக்கு பக்காவாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவ் ஆயிலோட நான் வந்து ஒரு சூரியகாந்தி எண்ணெயை பிளெண்ட் பண்ணேன்னாக்க அந்த சூரியகாந்தி எண்ணெய்க்கு ஸ்மோக்கிங் பாயிண்ட் ஜாஸ்தி, ஃப்ரையிங் பாயிண்ட் ரொம்ப லோ. ஸோ அதை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப அந்த ஆலிவ் ஆயிலோட ஹெல்த் கிடைக்கிது, ஃப்ரை பண்ணவும் ஈஸியாக இருக்குது, அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் அளவுக்கு போகாமல் ஈஸியாக ஃப்ரை பண்ண முடியுது. ஸோ ஃப்ரையிங் இஸ் ஈஸி வித் பிளெண்டட் ஆயில்ஸ், ஹெல்த் ஆல்சோ நல்லது. ஸோ பிளெண்டிங்கோட பேசிக் கான்செப்ட் அதுதான். டாக்டர், இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லும் போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து டிஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வயசானவங்களை எடுத்துக்கிட்டால் அவங்க எது மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணும், இப்போ வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எது மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணால் நல்லது? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க வந்து அது வந்து ப்ரொபோர்ஷனல் டு தி ஏஜ் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏஜ் ஆக ஆக பாடியில் சில சேஞ்சஸ்லாம் வருது. ஒரு பிபி வந்துடலாம், ஒரு டயபிட்டிஸ் வந்துடலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சமயம் பார்த்தா ஹார்ட்டே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடலாம், இத்தனை நாள் சாப்பிட்ட ஃபேட்டும் சேர்ந்து அக்குமுலேட் ஆகி ஏற்பட்ட ப்ராப்ளம்லாம் கொடுக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து ஆடி பாடி ஓடி என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க வந்து அவங்க எக்ஸசைஸ் லிமிட்டே கிடையாது. பட் when they become seniors above 60, சீனியர்ஸ் எக்ஸசைஸ்னு தனியாக இருக்குது.
அது என்னன்னு கேட்டால் குவைட் வாக்கிங். குவைட் வாக்கிங்னா நாட் அ பிரிஸ்க் வாக்கிங். குவைட்டாக 3 கிலோமீட்டர் நடக்கணும். பிரிஸ்காக 1 கிலோமீட்டர் நடந்தாக்க அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். பிரிஸ்க் வாக்கிங்னு கொண்டு போனால் அவங்க 3 கிலோமீட்டர் வந்து ஒரு 30 நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்னா அவங்களுக்கு சில அடிஷ்னல் ப்ராப்ளம் வரலாம். வயசாக ஜாயிண்ட் ப்ராப்ளம் வரலாம், சில சமயம் ஜாயிண்ட் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் அவங்களால குவிக் வாக்கிங் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது வந்து ஸ்லோ வாக்கிங் லாங்கர் டைம். ஆனால் சீனியர்ஸ்லேயே பிஸியாக உள்ள சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இந்த கம்பேட்டபிலிட்டி வர முடியாது. அவங்க வந்து என்ன சார் காத்தால ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போகுது சார் எங்களுக்குன்னு சொல்லுவாங்க. பிஸியாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் சீனியர்ஸில்? பாலிட்டிஷியன்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், அவங்க வந்து ஸ்பேர் பண்ணவே முடியாது டயத்தை. அப்போ வந்து இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு எக்ஸசைஸ்க்காக, ஒரு வாக்கிங்காக அவங்களால ஸ்பேர் பண்ண முடியல. பட் இட்ஸ் நாட் கரெக்ட். அவங்க ஸ்பேர் பண்ணி தான் ஆகணும். அது இப்போது யங்ஸ்டராக இருந்தால் ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டான்ஸ் பண்ணலாம், சீனியர்ஸ் டான்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஆஃப் ஏஜ் அண்டு நம்மளோட ஒரு தாத்பரியங்கள், குடும்ப தாத்பரியங்கள் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு சீனியர்ஸ்க்கும் என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ்ங்கிறத இண்டிவிஜுவலாக டிசைஃபர் பண்ணி கொடுப்போம். ஓவராலாக பார்த்தா ஸ்லோ ஆனால் எக்ஸசைஸ், ஸ்லோ அண்ட் எக்ஸசைஸ், தட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர், இப்போ ஷோவோட ஃபேவரட்டான பாட்டுக்கு வர போகிறோம், அதாவது டிப்ஸ் கேட்க போகிறோம் உங்ககிட்ட. ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பற்றி. ஒரு நாளைக்கு நம்மளோட மஞ்சள் இன்டேக் எவ்வளோ இருக்கணும் டாக்டர்? மஞ்சள் வந்து நமக்கு கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதில் குறுக்கு மீன் தான் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்காது. நாங்கள் குறுக்கு மீன் தான் மெடிக்கலாகவே பேசுவோம். மஞ்சள்னு சொல்ல டர்மரிக்குங்கிற வார்த்தை வராது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டர்மரிக்ஸ் ஆர் அவைலபிள் இல்லையா? அதனால் வந்து குறுக்கு மீன்கிறது ஒரு காமன் இன்க்ரீடியன்ட் அதில் இருக்கிறது. இந்த மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட். அது வந்து அந்த கலரிங் மெட்டீரியல் வந்து ஆக்சிடென்ட் ரொம்ப நான் எல்லா ஷோலையும் சொல்லியிருக்கேன், ஈட் த ரெயின்போன்னு சொல்லுவேன். ஏதோ கலராக இருக்கிறதா சாப்பிடுங்கன்னு. இப்போ பீட்ரூட் எடுத்துட்டிங்கன்னா பீட்ரூட்டில் வந்து அதில் இருக்கிற அந்த கலரிங் மெட்டீரியல் சோடியம் நைட்ரோபசைன்னு சொல்ல ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலே அந்த கலராக தான் இருக்கும். அந்த கெமிக்கல் வந்து பாடியில் வந்து பிளட் ப்ரெஷரை பயங்கரமாக நல்லா கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிட்டு வரும். பட் யாரால் அந்த பீட்ரூட் ஜூஸ் டெய்லி சாப்பிட முடியும்? பிகாஸ் கொஞ்சம் அன்பாலட்டபிள் ஆகிடுது. இது டெய்லி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி மஞ்சளில் வந்து இருக்கிற பிக்மெண்ட் வந்து ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட். மஞ்சள் வந்து பல கிருமிகளை கொல்லக்கூடிய இது உண்டு. இன்டெஸ்டைனில் இருக்கிற புழுக்கள்லாம் நிறையா சின்ன புழுக்கள்லாம் மஞ்சள்னால குறைஞ்சிடும். அதோட இதோட ஆன்டி ஃப்ளாஜிஸ்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் இருக்க பாட்டிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சளும் மிளகும் போட்டு பால் கொடின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எ வெரி குட் ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவேன். அதான் மஞ்சள் சாப்பிட்டாக்க ஃப்ளாஜிஸ்டிக் எஃபெக்ட்னு சளியை வந்து வெளியே கொண்டுற தன்மை இருக்குது. மிளகுங்கிறது கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், லைட்டாக கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் இருந்தால் காஃப் நல்லா வந்து சளி நல்லா வெளியே வரும். ஸோ மஞ்சள் மிளகு இஸ் அ பெட்டர் காம்பினேஷன். இந்த மாதிரி மஞ்சளோட மகிமை ரொம்ப நிறைய இருக்குது. டெய்லி வந்து சாப்பாட்டில் வந்து ஓரளவு மஞ்சள் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்க்காமல் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகாது. மஞ்சள் வந்து இம்யூனிட்டியை வேறு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ மஞ்சள் வந்து இயற்கையாக கொடுக்கப்படுது. ஒரே ஒரு அப்சர்வேஷன் தான் நீங்கள் பண்ணிக்கணும். சில ஏரியாவில் வர மஞ்சளில் வந்து லெட் கண்டென்ட் கூட இருக்கும். அந்த ஏரியாவோட மஞ்சளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அவங்களே வியாபாரிகளே சொல்லுவாங்க, சார் இந்த ஏரியாவில் வருது இது வேணாம் சார்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டு அந்த ஏரியாவில் உள்ள மஞ்சளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். தமிழ்நாட்டிலே சில ஏரியாக்கள் இருக்குது, அந்த ஏரியாவில் வந்து மஞ்சள் விளையிறது ரெட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த லெட்டு வந்து பாய்சன். ஸோ அந்த மாதிரி இடத்துல மாத்திரம் அந்த லெட்டு வந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மிச்ச மஞ்சளை தாராளமாக சாப்பிடலாம். எல்லா டைப் ஆஃப் மஞ்சள்லையும் ஒரே சத்து தான் இருக்குது. இப்போ வந்து விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க, ஆர்டினரி மஞ்சள் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே ஒரே சத்து தான் இருக்குது. எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் டேஸ்ட் டிஃபர் ஆகும். அந்த டேஸ்ட் வந்து யாருக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு. ஓகே டாக்டர், ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கொஷனுக்கு உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் டைம் ஒதுக்கி எங்களுக்காக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக பார்க்குற எல்லாருமே பயனடைவீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.